காலையில் எந்திரிச்சதும் இந்த அலாம் வந்துட்டே இருந்துச்சு. இது ஸ்மோக் அலாம். நம்ம வீட்டில் ஏதாச்சும் குக் பண்ணுறோன்னா இந்த சவுண்டு வரும். ஏதாச்சும் ரொம்ப புகை வந்துச்சுன்னா இந்த மாதிரி சவுண்டு வரும். ஆனால் காலையில் நாங்கள் குக்கிங்கும் எதுவும் பண்ணலை, அந்த டைமில் இந்த சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு இப்போ வரையிலுமே தெரியல. வீட்டில் இருந்த எல்லா டோர் அண்ட் விண்டோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த அலாம் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு பேன் கேக் பண்ணியிருந்தேன். டேனி ஸ்கிராம்பிள்ட் எக் குக் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்கிராம்பிள்ட் எக் குக் பண்ணும்போது அதில் சீஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க. நான் சீஸ் இல்லாத சைடு பார்த்து நான் எடுத்து சாப்பிடுவேன். எனக்கு சாப்பாட்டில் கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம் எல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி டேனிக்கு இந்த பேக்கன், சீஸ், பேன் கேக் அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியம். ஆனால் இப்போ நான் அமெரிக்கன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லாவே பழகிட்டேன். டேனி இந்தியன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லாவே பழகிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஃபீல் குட் அண்ட் டேஸ்ட் குட்டான ஒரு அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்ருந்தோம். ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை தான் பெஸ்ட்டாக தோணும். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.